மதுரை சிட்டு 130, மணப்பாறை லட்டு, கடலை முட்டாய், புத்தானத்தான் பூந்தி. என்னது புத்தானத்தான் பூந்தி? என்னப்பா நீ என்னப்பா வர வர 2000? நான் புள்ளைக்கு ஜிஎஸ்டி. இப்ப 2000 ஜிஎஸ்டியா 150 ரூபா ஜிஎஸ்டியா? இப்ப 150 ரூபானே. அட பாவியலா, 2 மாசம் இருக்கு 2000 ரூபாய்க்கு. ஆனா சம்பளம் இந்த பிள்ளைகளுக்கு தாண்டா வருஷம் கிருட்டுன்னு ஏறுது. ஆமாண்ணே, விடிகிற வரைக்கும் செத்த தோலை வாசிக்கிறவனுக்கு கூட அம்புட்டு சம்பளம் இல்லடா. இவர மேடையில் பாசமிகு அன்பு சகோதரி துர்கா அவர்கள் டான்சன் காமிக். சாப்பாடு ஒரு அருமையான ஏற்பாடு. எங்களுக்கெல்லாம் சாப்பாடு உதவி செய்த விழா குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. சாப்பாடு எந்த குறையும் இல்லாம ஹோட்டல்ல போய் சாப்பிட சொல்லி ஆமாண்ணே, வயிறார என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட சொன்னாங்கல்ல. அவரை தொடர்ந்து எங்களெல்லாம் பத்திரமாக அதிவேகத்தில் உயிரோடு கொண்டு வந்து சேர்த்த எங்க வண்டி ஓட்டுநருக்கு நன்றி. அவன் கொஞ்சம் மட்டும் லேஜா ஒரு ஜுளிச்சிருந்தா நம்ம ஜுலியெல்லாம் இன்னைக்கு மாறி இருக்கட்டும். அவரை தொடர்ந்து இவர்கள் மேடையில் உங்கள் முன் பப்புன் காமிக்காக இன்னும் பல வேடங்களை விடியமறை நலாசிவரை காத்துக் கொண்டிருப்பது மணப்பாறையை சேர்ந்த KP கார்த்திக், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். உங்கள் முன் பப்புன் காமிக்கவும் இன்னும் பல வேடங்களை விடியமறை நல்லாசிவரை காத்து கொண்டு சொல்லிக்கொண்டு நான் உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வெளியே வரேன். ஹலோ, அந்த பிள்ளைய கூப்பிடணும். எப்படி நம்ம கூப்பிடணும்? சிவா, அந்த பிள்ளைய கூப்பிடுமா? பாடீரா சாத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே, நீ பார்த்த பாறையிலே பூத்தே சோழையிலே, மாமிப்பித்த அடிமறி கொழுந்தே, நீயும் குடுடி கொஞ்சம் கறி விருந்தே, கொஞ்சி நான் வாரை கெஞ்சி கொள்ள நீ வாடி. வாடீரா சாத்தியே அவாரே ஒரு சுத்தியே, வாடீரா சாத்தியே அவாரே ஒரு சுத்தியே, வாரே மறையிலே அங்கே சோலையிலே, மாமே பெண்ணே அடி மறி கொடுந்தே, நீயும் கொடுடி கொஞ்சம் கறி விருந்தே, மாமே பெண்ணே அடி மறி கொடுந்தே, நீயும் கொடுடி கொஞ்சம் கறி விருந்தே, கொஞ்சி நான் வாரே கெஞ்சி கொள்ள நீ வாடி. வாடீரா சாத்தியே அவாரே ஒரு சுத்தியே.
பண்ணி விட்டு போயிட்டியா? நீங்க என்ன பண்ணீங்களா? எப்ப எந்திரிச்சு வந்து? ஹலோ 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 ஹலோ. அப்புறம் அப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? அருமையா சாப்பிட்டா என்ன செய்யணும்? சாப்பிட்டேன். நல்ல சாப்பாடு. சரி. சாப்பிட்டா என்ன செய்யணும்? சாப்பிட்டா தூங்கணும். படுத்து நிம்மதியா தூங்கணும். நீங்களும் போய் தூங்குங்க. நாங்களும் போய் அத ஜெயிப்பா போத. ஆமா. அப்புறம் வரவண்ணே சாக மாட்டேங்கிற. ஏய் நீ தான் முத சாகணும். ஆமா. எப்பதான் ஜாவ? நல்லா இருக்கானே. டீ குடிக்கிறியா? பாய்சனா? குடி குடி நல்லது. அப்புறம் ஆல் ரவுண்டுக்காரே என்ன அவங்களே அப்பான்னா அப்புறம் அண்ணன் என்ன என்னைய மட்டும் மொட்டையா கூப்பிடுற? ஆல் ரவுண்டுக்கார அண்ணே. அண்ணன் எல்லாம் கூப்பிடாத, எனக்கு அப்படியே எரியுது. எரியுதா? ஆமா. தண்ணி ஊத்தி அணைச்சுக்க. வண்டியில வரும்போது மாமான்னு கூப்பிட்டீல. ஏய் நீ ஒரு கார்ல வந்தா நாங்க ஒரு கார்ல வந்தோம்ல. என்னம்மா வண்டியில வரும்போது மாமான்னு கூப்பிட்டியே? எப்ப கூப்பிட்டேன்? சரி விடு, இப்ப என்னன்னு கூப்பிட வர? என்னதான் கூப்பிடணும்? நீ மாமானே கூப்பிடு. அப்பதான் கம்பெனி கிளு கிளு கிளுன்னு ஓடும். ஆமா சொல்லிட்டு போப்பா, தெரியாது. பப்பனுக்காரனுக்கு எரியும் அப்படியே. அதனால வந்தமா போணுமான்னு. நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாம் நல்லா இருந்தாதே நாங்க நல்லா இருக்கோம். இந்த பணியிலே உட்கார்ந்து நாடகம் பாக்குறீங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா. விடிய விடிய உட்கார்ந்து பாருங்க. அவர் பிடிக்கிறப்பா வந்தமா போணுமான்னு போய்கிட்டே இருக்கு. வடவலன் பேசினா வாய்க்கு கேடு. வருஷம் ஒரு பிள்ளை பெத்தா உடம்புக்கு தான் கேடு. உடம்புக்கு தான் கேடு. அதனால சுள்ளு போட்டுருவோமா? கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்ட நடி ஷார்ட் அவுட்டாலும் சரி ஷிஃப்ட் அவுட்டாலும் சரி ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சிருக்கு. ஆமா ஆமா. ஏன் வர முடியாது? உன்னைய கொண்டுட்டு போக நீ திருந்த மாட்ட. வாய்ப்பே இல்லை. அதுலதான் கூட சாக போறேன்னு தெரியும்.
போட்டுடலாமே போடு. ஏரி நன்னாங்க ஏரி தண்ட மாமா எழுந்த பால தோப்பு தண்டா ஏரி நல்லா உழுப்பட்டுமா மாமா பழத்தை நல்லா பறிக்கட்டுமா நல்ல பாம்பும் அது. நான் வேற என்ன சொன்னேன்? நீ நல்லா பாம்பு நான் சொன்ன. ஊவ போடுறிய கூட. நான் தப்பா பேசவே மாட்டேன். எங்க கேட்டது எப்படி? செய்யறதோட சரி. அப்படி போடு. என்னத்த? வாழ்க்கை. தொழில மட்டும். வரதண்ணே நல்ல பாம்பு ரூபம் கொண்டு மாமா அவரூவே தமதிலே. இழுக்க போற இன்னமா தெரியாம இருக்கா நீ? தெரியாதா? இல்ல புழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கியே. வரதானே நான் அப்படி பிள்ளையா? அதானே ஆமா அது தேவையில்லை நமக்கு. நீ போடு. மாந்தோப்பில் இருக்கிற மணி குயிலே மாமனை பிடிக்கலையா? யார வேணான்னு நினைச்சுக்கோங்க மனசுல.
என்னம்மா ரொம்ப தூக்காத கிழிஞ்சிட போகுது. என்னது பாவாடை கிழிஞ்சிட போகுதுமா. கிளியிற மாதிரியா போட்டு வருவோம்? ஆமா. போட மாட்டோம்ல. ஆ. செவ்வந்தி பூ தோட்டத்தில சின்ன குயிலு. செவ்வந்தி பூ என்னமோ மாரடிக்க போற. ஐயா. எனக்குன்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமா அவரை பார்க்கணும், ஆமா. அவர்கிட்ட கேட்கணும். அதுக்கப்புறம் ஓப்பனா ஓப்பனா பேசி தீர்த்துக்கோ. ஏய் என் கிழிக்க மாட்டானா? நானும் கிழிப்பேன். ஆ. ஐயோ, சரி, கிழிக்கு. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி என்னமோ பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் இல்லையோ, பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ ஞாபகம் இல்லையோ, பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் இல்லையோ, பார்த்த ஞாபகம். ஆடுறாவன். தம்பி இதுக்கு மேல பாட்டு வரி தெரியுமா தெரியாதா? அது அடுத்த மாதிரி வரும், தெரிஞ்சா பாட மாட்டேனா? அதனாலதான் 3 டைம் சொல்லிட்டு இருக்கியோ. முன்னே சொல்லிட்டு இருக்க, பெட்டியார் எடுத்து கொடுப்பாருன்னு பாக்குறேன், அவரும் திரும்ப அதுல தான் வராரு. ஆமா. சரி, நம்ம வயசுலாம் அது செட் ஆகுமா? அப்படி சொல்லு. அதெல்லாம் நம்ம இதுக்கேத்த மாதிரி சிட்டு பறக்குது குத்தாளத்தில், மட்டம் மட்டிக்குது மத்தாளத்தில், ராஜாத்தி யாருமில்ல ஒரு வட்டாரத்தில், உள்ள கொட்டாரத்தில் காதல் தீ, ஒரு முட்டு மலருது லேசா, அது பட்டு துளிருது ரோசா, ஒரு முட்டு மலருது லேசா, அது பட்டு துளிருது ரோசா, மனம்